நினைவுபடுத்துகின்றது. மனித குலத்தை அன்புதான் ஆள்கின்றது. இறைவனுக்கு செலுத்தும் பலியை விட அன்பே மிக சிறந்தது. அன்பே அனைத்திற்கும் அடித்தளம். அந்த அன்பின் வடிவமாக விழாதான் கிறிஸ்துமஸ் பெருவிழா. அந்த கிறிஸ்து பிறப்பினை முன்னறிவிக்கின்றது இன்றைய முதல் வாசகம். அன்பிற்காக பலியான கிறிஸ்துவின் இறப்பினை நமக்கு நினைவுபடுத்துகிறது இன்றைய இரண்டாம் வாசகம். திருமுழுக்கு யோவானை தாங்கிய எலிசபெத்து பழைய ஏற்பாட்டையும், இயேசுவை தாங்கிய கன்னிமரியாள் புதிய ஏற்பாட்டையும் கூறுகிறார்கள். எலிசபெத்தை அன்னை மரியாள் சந்தித்து உதவி செய்ததும் அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி. இன்றைய வழிபாடுகள் அனைத்தும் அன்பை மையமாக கொண்டு அமைகின்றன. நம் இயேசு பாலகன் நம் உள்ளத்தில் குடிகொள்ள நமது செயல்பாடுகள் அனைத்தும் அன்பின் மையமாக மாறவும், இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை அன்போடும் மகிழ்வோடும் வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஒன்றிணைந்து பங்கெடுப்போம்.
காலத்தின் 4ஆம் ஞாயிறு. திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் நாம் அன்பின் திரியை ஏற்றுகிறோம். நாம் அனைவரும் அழியாமல் முடிவில்லாத வாழ்வு பெற தம் ஒரே மகனை இவ்வுலகு அனுப்பி தன் அன்பை எடுத்து காட்டினார். அன்பு பொறுமையுள்ளது, பரிவுள்ளது, அழுக்காறு கொள்ளாது, பெருமை பேசாது, இருமாப்பு கொள்ளாது, வன்மம் வைக்காது, இழிவானதை செய்யாது. அந்த அன்புக்கு முடிவே இல்லை. கடவுளின் அன்பு இயேசுவில் முழுமை அடைந்துள்ளதை நினைவுபடுத்த இப்பொழுது அன்பு திரியை ஏற்ற நம் தந்தையை அழைக்கலாம். திருமகன் இயேசு நமக்கு வெளிப்படுத்திய அன்பு என்னும் கொடைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ள எங்கள் இதயங்களை தயாரித்தருளும். இந்த வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்த உதவியருளும். இதை நாங்கள் பெத்லகேமில் பிறந்தவரான இயேசுவின் பெயரால் கேட்கிறோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது சியா தனது 4வது பிறந்தநாள் விழாவையும் மரிய மைக்கேல் சேசரா தனது 27வது பிறந்தநாள் விழாவையும் ஈஸ்வராய் தனது 55வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து ஆண்டவர் கண்டு செலுத்துகிறார்கள். அத்தனை பேருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இவாஞ்சலின் லின்சி குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஜெரால்ட் சகாயமேரி அம்யா குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றி பலியாகும், காட்வின் கெனித் குடும்பத்தில் நன்றி பலியாகும், கஸ் குடும்பத்தில் நண்பரியாக கூட ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பத்து நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் இது ஒரு பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன அகஸ்டின், டேவிட், ஜெயப்பா, ஏடி சுப்பிரமணியம், மரிய ஆரோக்கியம் செங்கோல், ஆரோக்கியம் மேரி மைக்கேல் இருதயராஜ், மரிய ஆரோக்கியம், சந்தோஷ் மேரி இறந்த 10ஆம் ஆண்டு நினைவு, லூர்தம்மாள், ராயப்பா, திலக் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவனைத்து இளைப்பாற்றை தரும்படியாய் என்றால் இப்போது நாம் அனைவரும் பாவம் மன்னிப்பு வழிபாட்டு கடந்து செல்வோம். அனைவரும் அமருவோம். மரியா தனது உதிரத்தில் கருவாக பெற்றிருந்த இயேசுவின் பிரசன்னம் அவளது வார்த்தைகள் வழியே சென்று எலிசபெத்தையும் அவளது வயிற்றில் உள்ள குழந்தையும் தொட்டன.
ஆனால் நாமோ மற்றவர்களை சபிப்பதற்காகவும் காயப்படுத்துவதற்கும் பிளவுகளை உண்டாக்குவதற்கும் தான் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அன்பை காட்டாமல் இல்லாதவர்களையும் இயலாதவர்களையும் கடின வார்த்தைகளால் உபயோகித்த மனதை புண்படுத்திய தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். வயதான காலத்தில் பெற்றோர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பும் அனுசரணையும். ஆதரவாய் தலை சாய ஒரு தோள் இவையே. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும் பொழுது மனித நேயம் மறுத்து விடுகிறது. அழுத்தம் சுயநலத்தால் அன்பு ஆதரவற்று அநியாயமாகிறது. இவ்வாறு தாய் தந்தைக்கு அன்பு காட்டாமல் அவர்களை சுமையாக நினைத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் எவற்றை தேடுகின்றோம் என்று தெரியாமல் இருப்பதை பகிர்தல் செய்யாமல் வீணான பேச்சினாலும் பொருள்களாலும் தேவையில்லாதவற்றை தேடி வாழ்வை வீணடிக்கின்றோம். நிலை வாழ்வு தரும் அன்பு மூற்றும் உம்மிடம்தான் உள்ளது என்பதை மறந்து தேவையற்ற காரியங்களில் எங்கள் நாட்களை வீணடித்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்திடுவோமை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரானதை வானக தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை என்றும் அழைத்து செல்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முன்னுரை. இஸ்ரேல் மக்களை ஆளும் அரசராக அவர்களை வலிமையோடு வழிநடத்தும் ஆயனாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கவிருப்பதை இறைவாக்கினர் மீகா வழியாக கடவுள் முன்னறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே நம் அரசர், நம் ஆயர். அவரது ஆட்சியில் நமக்கு அச்சம் இல்லை, நமக்கு அரசாட்சிக்கு முடிவில்லை. மேன்மை பொருந்திய நம் அரசர் அரசாட்சி செய்யும் போது மண்ணுலகில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும். நமக்கு நிறைவான அமைதியும் அன்பும் அவராலே கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையில் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலே, என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெஹேமே, யூதாவின் குடும்பங்களுள் நீ மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய்
விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. இரக்கம், கீழ்ப்படிதல், கடவுளை பற்றிய அறிவு, இவை எல்லாவற்றிலும் மிக மிக சிறந்தது அன்பே. இந்த முழுமையான மாறாத அன்பினால்தான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலே நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பலியால் வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் இவரே என்று கூறும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுளத்திற்கு நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 10வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபொழுது பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டம் படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார். பின்னதை நிலைக்க செய்ய முன்னதை நீக்கி விடுகின்றார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்படுகின்றோம்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புயலுக்காடு தின செய்திருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 1 இறைத்திரு வசனங்கள் 39 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியான் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையான் துள்ளிற்று. ஆண்டவருக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தொடர் விடுமுறை என்றாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெருங்கலத்தூர் ஒருத்தன் சொல்றான், நான் அந்த தென் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். ஒருத்தன் ரீல்ஸில் பேசுறான். அங்கேருந்து செங்கல்பட்டு கூட வந்துடலாங்க, 5 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த பக்கத்தில் இருந்து அவ்வளோ வேகமாக இருக்கிறது. இந்த செங்கல்பட்டுலேருந்து நான் சென்னைக்குள்ள நுழையத்துக்கு எனக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிறது. ஒருத்தர் சொல்கிறான், இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறது? காரு தான் நமக்கு சேஃபு, காரில் போயிடலாம் என்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனைவருமாக இப்போ நியூ பிராண்டட் அது சொல்லலாம். 2024 வாங்கினுங்க, 2025 வேணா நிறைய டேக்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ அனைவருக்குமாக வீடு, அடுத்தது காரு. அப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காரையை ஓட்ட தெரியல, ஆனால் கார் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, டிரைவிங் கற்றுக்கொண்டு நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருப்பதை இப்போ ஆண்களை நம்புறதே கிடையாது. உன்னையே நம்புறேன், நானே வண்டி ஓட்டுறேன் அப்படி என்று வண்டிகளை எல்லாம் ஓட்டி கொண்டு இருக்கிற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறார். நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஃபாதர் எப்படி ஒரு தொடங்குறாரு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா வண்டி வேகமாக போகுது. அப்படியே 150 140 போகவே கூடாது, பட் இருந்தாலும் போகிறோம். நான் கூட கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க தான். அவே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான வண்டிகள் போகிற போது அங்கே குறிப்பாக பெண்கள்லாம் வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுனா அங்கே ரிப்பேர் ஆயிடுச்சா ஒன்றும் தெரியல. இப்போ கொஞ்சம் அதற்கு நான் சொல்லுது, பல ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. வயதான ஒரு பெண்மணி வண்டியை ஓட்டி கொண்டு செல்கிறார். வண்டி பழுதாகி விட்டது. இந்த மாதிரி ஒரு ஹைவேஸ்ல வண்டியை வேகமா போயிட்டே இருக்கு, கை நீட்டுறாங்க, ஆனா யாரும் அவளுக்கு உதவி செய்வதாக தெரியவில்லை. எதிரில் ஒரு ஆள் பார்க்கிறார், இந்த வயதான பாட்டி பல முறை கேட்டு உதவி கேட்கிறார், யாரும் முன்னாடி உதவி செய்யல.
நேரமாகி கொண்டிருக்கிறது. பார்க்க அவங்க ரொம்ப வயதானமா தெரியுது. அதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று நேராக போகிறேன். என் பேர் அகிலன், நீங்கள் ரொம்ப நேரம் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் வந்து ஏதோ வண்டி பழுதாயிடுச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஃபோன் பண்ண வந்து நான் சொல்லுது பல ஆண்டுகள் முன்பாக. ஆகவே இந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு போய் ஆகணும், எனக்கு நம்ம வயசாயிடுச்சு, இருட்டாகுது, என்ன பண்ணுது, நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு அந்த வண்டியை ஸ்டெப்னியை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அலோவ் பண்ணுறாங்க. அவன் போயிட்டு அந்த வண்டியில் அந்த ஸ்டெப்னியை மாற்றி இந்த பழுதான டயரை வச்சுட்டு முடிச்சான். அவங்க சொன்னாங்க, ரொம்ப நன்றி, பாருங்கள் இத்தனை பேரை நான் உதவி கேட்டேன், யாருமே எனக்கு உதவி செய்ய வரல, நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் கொஞ்சம் இதாக வச்சுக்கங்க, அப்படி வழக்கமாக நம்ம காசு கொடுப்போம்ல. அவங்களுக்கு அந்த அகிலன் என்றவளுக்கு பைசா கொடுக்குறாங்க, வச்சுங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படி சொன்னாங்க. இப்போ இந்த அகிலன் சொன்னானா, இல்லை வேண்டாம், நான் வந்து நீங்கள் உதவி கேட்டீங்க, என்னால் முடிஞ்ச சின்ன உதவி நான் செஞ்சேன், அவ்வளோதான். இந்த உதவி நீங்கள் யாருக்கா தேவைப்படல, இப்போ என்ன மாதிரி நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், அதே மாதிரி நீங்கள் போகும்போது வேற யாராவது ஒருத்தர் உதவி செய்ய தோணுச்சு, அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், அது மாதிரி நீங்கள் வேறு ஒருவருக்கு யாராவது தேவையில் இருப்பவருக்கு ஏதாவது உதவினா அப்போ இந்த உதவியை செய்யுங்க, ரொம்ப நன்றி என்று அவர் வந்த வழியே போயிட்டாராம். இந்த வயதான பெண்மணி வண்டியில் ஏறி போகிறாங்க. உங்களுக்கு தெரியல, ரொம்ப டென்ஷன், ஒரே தலைவலி. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு பாரு, ஒரு டீ கடை இருக்கிறது. கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அந்த டீ கடை பார்த்தா பார்க்கவே பரிதாபமாக இருக்கு. இவங்களுக்கும் பயங்கர தலைவலி. சரி, என்ன பண்ணலாம், ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளேருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வருகிறார். அந்த கடையை பார்க்கும் போது பரிதாபமாக இருக்கு. அவே டீ அந்த அம்மாவுக்கு சுட சுட டீ கொடுக்குறான். அந்த வயதான பெண்மணி அந்த பெண்மணியை பார்க்கிறார். அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க, பெருகாலம் அவங்களுக்கு நினைக்கிறேன். அந்த கடை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஏழ்மையான கடை. நீங்க பார்ப்பீங்க, சில கடைகளை பார்த்தா பரிதாபமா இருக்கும்ல, பயங்கரமான கடையிலும் பார்த்துருவோம், சின்ன கடையும் பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, இந்த அகிலன் சொன்னது, யாராவது தேவையில் இருந்தா அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க. அப்போ சொன்னது ஞாபகம். டீயை குடிச்சிட்டு அந்த டீ அடியில, அந்த கிளாஸ் அடியில ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு போயிடுறான். இந்த உள்ளே சென்ற அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பெண்மணி பேறுகாலம் இருக்க வயல்ல பிரெக்னண்டா இருக்க அந்த அம்மா வந்து அந்த கிளாஸ் பார்த்தா 5000 ரூபாய் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுல உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் நினைக்கிறார், ஏன்னா அவங்களுக்கு தெரியல டைம் ஆயிடுச்சு, இப்போ ஆஸ்பத்திரி போகணும், இப்போ நேரம் போனாலே சிசேரி இந்த மாதிரி சொல்லி 50,000 1 லட்சம் இப்போ கேட்பாங்க. என்ன பண்ணணும் தெரியல, கையில காசு இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்ப சொல்றாரு, என்ன கையில் இவ்வளவு பணம் வச்சிருக்க, யார் கொடுத்தது? அப்ப அந்த அம்மா சொல்றது, வயதான ஒரு பெண்மணி வந்தாங்க, டீ கேட்டாங்க, நான் டீ கொடுத்தேன், எனக்கு தெரியல, அவங்க வந்து இந்த பைசாவை இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ உள்ள இருந்தது யாரு, நீ கண்டுபிடிச்சிங்களா? உள்ள இருந்தது யாரு? அந்த அகிலன் தான். அகிலன் சொல்றாரு, அவனுக்கு தெரியாது அந்த அம்மா வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வயதான அம்மா வந்து தெரியாது. அவன் சொல்றான், கடவுள் தக்க நேரத்தில் யாருக்கு உதவி தேவைப்படுதோ யார் வழியாகவாது அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம், உதவி செய்வார். ஈஸ்வரனுக்கு பிரியமான இன்று நாம வந்து திருவரை காலத்துடைய 4வது ஞாயிறை கொண்டாட குழுமை இருக்கிறோம். இன்னும் 2 நாள்ல கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நம்ம வந்து இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுறோம். நான் இப்படி யோசித்து கொண்டிருந்தேன், உங்களுடைய இன்று என்ன பகிர்ந்து கொள்வது. ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி. முதல் வாசகம், முதல் நற்செய்தியை நம்ம வந்து சிந்திக்கலாம். பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள், நீங்க பல முறை இதை நம்ம கேட்டு இருக்கிறோம். அன்னை மரியாள் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14 வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே அவள் ஆண்டவருடைய அருளை பெறுகிறாள், இயேசுவை தன்னுடைய கருவிலே சுமக்கிறாள். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் கேள்விப்படுற வனத்துதன் சொல்றான், மறுவன் சொந்தக்காரங்க வயசானவங்க எலிசபெத் அம்மா ஒருத்தர் வந்து இதுல இருக்காங்க, அவங்களும் கர்ப்பவதியா இருக்காங்க சொல்றார். வேற ஒண்ணுமே நல்லா பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்லுவாங்க. நீ போய் அவங்களுக்கு உதவி செய்ய சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஆனால் கேள்விப்படுகிறார். ஐன் கரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பாங்க, நீங்க ஓலியில போனா அவங்க தெரியும், கண்டுவாங்க அந்த பக்கம். இந்த மாதிரி ஒரு ரோடு நம்ம மேடு பள்ளமா இருந்தாலும் நமக்கு வண்டி ஓட்ட முடியல. ஹைவேஸ்ல போனா நான் சொன்ன மாதிரி வேகமா போறோம். பாத்தீங்கன்னா அந்த மலைப்பாங்கான பகுதி அவ்வளோ ஒரு கஷ்டமான இடமா, அந்த இடத்த காட்டுவாங்க. நீ ஒளியில போனா அந்த ஓரம் ஃபுல்லா அப்படி இருக்கும். ஓகே, அப்ப அந்த ஐன் கரீம் என்ற இடம் வந்து 140 கிலோமீட்டர் மைல்கள் உள்ள ஒரு இடம்.
இதே அம்மாவும் ஒரு என்ன சொல்லுவோம், இப்போ நிறைய பேர் நீங்கள் கர்ப்பவதி ஆகிட்ட டாக்டர் சொல்கிறாங்க நடக்காதீங்க, உட்காராதீங்க, உட்காந்து இருங்க, அங்கே போகாதீங்க, இதை பண்ணாதீங்க, வெயிட்டை தூக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய நேரங்களில் இந்த பெரிய டாக்டர்ஸ்லாம் இந்த நிறைய சொல்கிறாங்க, கைனகாலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறது இதுதான். ஒரு சின்ன பொண்ணு அவள் உள்ளே உடலில் எவ்வளவு பெரிய மாற்றம் என்னன்னே புரியல. ஒரு அம்மா கூட இருந்து நீ இப்போ இதாக இருக்கிற பிரெக்னெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அதை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இருந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரியல. யாராவது அந்த பிள்ளைக்கு இது மாதிரி உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள், அந்த கருவை சுமக்கிற விதெல்லாம் அன்னை மரியாதை தெரிந்திருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் அதை எல்லாம் அவள் தாங்கிக் கொள்கிறாள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் என்னை கவர்ந்த ஒரு இடம். அவள் என்ன பண்றா, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் ஒரு உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்கிறாள், ஓடுகிறாள். வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் விரைந்து சென்றார். நீங்க நான் கூட யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்வுல கூட நீங்க உதவி தேவை. நிறைய பேர் சொல்றான். நான் கடந்த வாரம் 2 நாள் நானும் சின்ன ஃபாதரும் நம்முடைய தியானத்திற்காக சாந்தம் போயிருந்தோம். பார்த்தா அந்த ரோகிணி தியேட்டர் இருக்குல்ல, அது மேல பிரிட்ஜ், கோயம்பேடு பிரிட்ஜ் அப்படியே ஃபுல்லா வண்டி நிக்குது. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நல்லாது கடுப்பு. அதுவும் நம்ம கொஞ்சம் கடைசி வந்து போமா, உங்க எல்லாருக்கும் வந்து ஆஃபீஸ் போகும்போது கடுப்பா இருக்கு. ஏன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சத்தம் போற மாதிரி பார்த்தா ஒருத்தர் ஒரு பெரிய நினைக்கிறேன், அவரே வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டார். ரொம்ப அடியெல்லாம் இல்லை. ஆனா என்னை கவர்ந்த விஷயம், வண்டி ஃபுல்லா நினைச்சு நிறைய பேர் இறங்கிட்டாங்க. 2 வீலர் இறங்கி அவரை தூக்கி அவராகவே இடிச்சு விட்டார். யாரும் அவர் இடிக்கல, ஏதோ விழுந்தாரு. அவரை உட்கார வச்சு ஒரு 5 நிமிடம் அங்க பயங்கரமான ஒரு டிராபிக் ஜாம். சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கும். மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், என்னடா சாவுக்குறாக்கி எவனா அந்த பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஓட்டுமா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அந்த நிறைய நேரம் சின்ன சின்ன தப்பு நடக்கும் போது, சில பேர் தவறாக இந்த சிக்னல தப்புனும் போதுதான். அப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்க, எனக்கு கூட ஒரு யார் என்ன ஆச்சு நீ பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்சி. என்னால் போக முடியல, நான் காரு வண்டி ஓட்டுனேன், வண்டி நிறுத்த முடியல. நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுந்து அந்த வண்டியிலேருந்து இறங்கி அவரை உட்கார வச்சு அவர் வண்டியை தலையின் போய் ஓரமாக வச்சாங்க. நான் அப்படி யோசிப்பது உண்டு, என்ன பெருசா நீங்க சொன்னா ஃபாதர் பெருசா பண்ணிட்டான். நீங்க விழுந்திருந்தா, நான் விழுந்திருந்தா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? நம்ம யாராவது தூக்கி விடுவாங்களா? நம்ம யாராவது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நிறைய முறை பார்த்து மகிழ்ந்த விஷயம், நிறைய நேரம் நம்ம மக்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கானுமே தான் நினைக்கிறேன். வெளிநாடுகள் தெரியல, இங்கெல்லாம் யாராவது உடனே தூக்கி விடுறது, அவங்களுக்கு சோடா வாங்கி கொடுக்குறது, ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது, அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு விடுறது, என்ன ஃபோன் பண்ணி என்ன எதுக்கு இது மாதிரி விஷயங்கள் நிறைய நேரங்கள் நல்ல மனிதர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சிந்தித்து பார்த்தேன், தேவையில் உளர்வோர். அப்ப அன்னை மரியாள் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை தன் கருவில் சுமந்து கொண்டு இருக்கிறான். பெருமிதம் கொள்ள வேண்டியவன், தன்னை பத்தி பெரிய பயங்கரம் நினைச்சிருக்கலாம். ஆண்டவரின் தாய், வசனம் சொல்லுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அப்போ அங்க பாத்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய செயல் நினைக்கிறேன் அன்று துவங்கியதான் இன்றளவும் இந்த அன்னை இப்படியாக தேவையில் உணர்வோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓடி சென்று, வசனம் அழகாய் சொன்ன, அவள் விரைந்து சென்றால் தன்னை பற்றி, தன்னுடைய உடல் நலத்தை பற்றி, தன் கருவில் இருக்கிற இயேசுவை பற்றி அவள் கவலை கொண்டாளா? நமக்கு ஐயோ நம்ம போன வேலைக்காகுமா, இது வேற சனி பிசாசு முனைவினே செய்வோம் சில நேரங்கள்ல. அப்பதான் இந்த ஒரு சிந்தையை நம்ம மனதில் கொள்ளலாம், தேவையில் உணர்வோம். 2 வருடத்துக்கு நேற்று தினம் நான் பல இடங்களுக்கு சென்று இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுத்துட்டு வந்தேன். நான் மீண்டும் மீண்டும் சொன்னதுதான், இன்னைக்கு தேவையில் உணர்வோர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மாதிரி பொருட்கள் அல்ல, நான் சொன்ன இன்னைக்கு நேரம், நான் பலமுறை சொல்லிக்க நேரம், அன்பு, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம் எதிர்ப்பது. வேர்ல்ட் இஸ் நீட் ஆஃப் லவ். இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டு அன்புக்காக தான் எங்கிறதா எனக்கு அன்பின் ஞாயிறை நாம கொண்டா. அப்ப நீங்க நான் இப்படி யோசிப்பேன், நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு இது வேணும், எனக்கு கவனிக்கணும், எனக்கு ஃபோன் பண்ணணும், எனக்கு கேட்கணும், சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற நான் எத்தனை முறை அடுத்தவர்களை தொடர்பு கொண்டு, அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு, அடுத்தவருடைய உடல்நல குறைவா மற்ற விஷயம் ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டிருக்கேனா அப்படின்னா, நான் பிஸியா இருக்கேன், டைம் இல்லை, வேலைக்கு போகணும், 1000 வேலை இருக்கு, இதெல்லாம் கேட்க நேரம் இருக்கா அப்படி என்று நானே பல நேரங்களில் சாக்கு போக்கை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அன்னை மரியா சொல்லிக்கலாம்ல, யோசிப்பாங்களே, ஏமா நானே ஒரு கர்ப்பவதி, நீ ஒரு வயசான பொம்பளை, என்ன நீ ஆனா வயசு குழந்தை பெத்தா என்ன பெக்கலாம், எனக்கு என்ன சொல்லிக்கலாமா இல்லையா? பாத்தீங்கன்னா அன்னை மரியாவுடைய செயல்
மிக அற்புதமான ஒரு செயலாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதான் இன்னைக்கு முதல் செய்தி. நீங்களும் நானும் கூட தேவையில் உள்ளவர் யாராக இருந்தாலும் அவளுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய, நான் சொன்ன பணம் உதவி மட்டும் இல்ல, மற்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நான் சொன்ன உடல்நல குறைவில் அதிகலாம், இழப்பாக இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், நீங்க அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பதை நீங்க உணர்ந்திருக்கீங்க. இரண்டாவது சிந்தனையாக நான் இப்படியாக உங்கள் முன்பாக வைப்பது, ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் சொல்றாங்க, the small is beautiful, small is beautiful, சிறியது சிங்காரமானது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த டிமார்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய ரிலையன்ஸ், இந்த மாதிரி பிக் பஸார் அப்படிலாம் கடை வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கூட கடந்த 2-3 முறை பேசியிருக்கேன். இந்த மாதிரி கடைகள் வந்த பிற்பாடு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையெல்லாம் காணாம போயிடுச்சான். நான் அம்பத்தூர் இருக்கும்போது சொன்னாங்க, அந்த ரோட்ல நான் அம்பத்தூர் அடிக்கடி அந்த மெயின் ரோடு இருக்காங்க, நிறைய கடைகள் இருக்கும், பெட்டி கடைகள் நிறைய கடை இருந்துச்சு, இந்த சவுளி கடை, பாத்திர கடை, எல்லா கடையும் இருந்துச்சு. எப்போ வந்து அந்த பாடியில சரவணா ஸ்டோர் வந்துச்சோ மொத்தத்தையும் திமுகலம் முழுங்கிச்சான். பல பேர் கடையை மூட்டா, ஏன்னா வியாபாரம் ஆகல. பெரிய கடை பயங்கரமா ஏசி, நம்ம ஆளுங்க போய் பாருங்க, நான் பலமுறை சொன்ன மாதிரி இவ்வளவுதான் வாங்கணும், ஒரு 1000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுவோம், அவங்க பார்த்தா 10,000 ரூபாய்க்கு வாங்குவோம், ஏன்னா கிரெடிட் கார்டு வச்சிருப்பால, இங்க கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ யோசிச்சு பார்ப்பது, இன்னைக்கு நம்ம வாழ்வை பார்த்து எது முக்கியம், முக்கியமானது, முதன்மையானது, புகழுக்குரியது, மையம். இன்னைக்கு சொல்றோம் மையம், விளிம்பு இல்ல, மையம், சென்டர். எங்க வீடு வாங்க சென்டருங்க, கோயம்பேடு பக்கத்துல, மதுரை வாயில்ல, அம்பத்தூர்ல இந்த பக்கத்துல பாருங்க, அப்படியே சென்டர் சுத்தி ஸ்கூல் இருக்கு அப்படின்னுமா. இன்னைக்கு எல்லாருமே சென்டர்ல தான் மையப்படுத்த, நம்ம எல்லாம் மையப்படுத்த விரும்புகிறோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்கள், நீ சிறியதாய் இருக்கிறாய். ரொம்ப வசனம் அழகாக கவனிங்க, நீ சிறியதாய் இருக்கிறாய், 1000 இஸ்ரேலி என் சார்பாக ஆள போகிற உன்னிடமிருந்து தோன்றுவார். நீங்க திருப்பி ஒளியில்தான் எருசலேம், மிகப்பெரிய ஒரு அரண், பயங்கரமான ஒரு இடம் எருசலேம். நீ போய் பார்த்தா தெரியும், அப்படி ஒரு மையம். அங்க இருக்கிற வணிகம், அங்க இருந்த மக்கள் எல்லாம் பெரிய இடங்க. சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே அப்படின்னு நிறைய பேர் பேசுறோம்ல, முக்கியமான சிட்டிஸ் தான் பேசுவோம் பாத்தீங்களா. அது மாதிரி எருசலேம் வந்து மிக உயர்ந்த ஒரு, எல்லாத்திலும் உயர்ந்ததுதான் வச்சுக்கலாம், அங்க குறைபாடே இல்லை, வளமை செழுமை நிறைந்த ஒரு இடம். ஆனா வசனம் மிக அழகாய் மீகா சொல்றாரு, கடவுள் எருசலேமை தேர்ந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு மூலையில் இருந்த பெத்லகேம் என்ற ஒரு சிறிய ஒரு பட்டி தொட்டி என்று சொல்லக்கூடிய பெயரே தெரியாத, அறிமுகமே இல்லாத அந்த இடத்துலதான் மீட்பர் இயேசு பிறக்கிறார். நான் உங்களுடைய சிந்தனை இப்படிதான் வச்சுக்கலாம் பாக்குறேன். நம்முடைய வாழ்வுல நம்ம கூட இன்னைக்கு உயர்ந்தது, பெரியது, மையம், ஆண்டவருடைய பார்வை வந்து பார்த்து ரொம்ப ஓரம் கட்டப்பட்டது, விளிம்பு நிலையில் இருப்பது, அந்த பக்கம் போனது எல்லாம் எளிமையானது, தாழ்ச்சி உள்ளது, அதை தான் வந்து ஆண்டவர் தேடி செல்வதை வந்து இன்னைக்கு முதல் வாசகத்துல ரொம்ப அழகாக மீகா சொல்வதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பார்வை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இயேசுடைய மகனை கூட அப்படியே கொஞ்சம் அலசி பார்க்க ஆரம்பித்தேன். நீங்க இயேசுடைய பிறப்பே எடுத்துக்கலாமே, நான் பலமுறை இதை பற்றி பேசி இருக்கிறோம். இயேசுடைய நற்செய்தி யாருக்கு குழந்தை பிறந்தவன் யாருக்கு சொல்லப்பட்டது? அவங்க என்ன பெரிய மேதாவிங்களா, பெரிய பணக்காரங்களா, மாடிகளை வாழ்ந்தவங்களா? இயேசு எங்க பிறந்தாரு? மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு. ஏன் ஒரு பெரிய SRMலையோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில பிறக்கல? பெரிய இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலாம் இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஏன் எருசலேமில் பிறந்திருக்கலாமே? எத்தனை பெண்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். யார் இந்த மரியா? யாருன்னே தெரியாது. ஏதோ ஒரு மூலையில ஒரு நாட்டுப்புறத்துல இருந்த ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணுகிட்ட தான் இயேசு பிறக்கணும் போறாரு. பாருங்களேன், இப்ப நான் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அப்ப அந்த பார்வை எப்படி, கடவுள் யார் சார்பாக இருக்கிறார்? நீங்க நான் உயர்ந்தவங்க, கார் வச்சிருக்காங்க, பெரிய மாடி வீடு வச்சிருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்குற பார்வை, இவங்க ஒரு இப்போ யாரும் குடிசை வீடுல இல்லை, சொல்ல சின்னதாக இருக்காங்க, வசதி இல்லாமல் இருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்குற பார்வை. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த இயேசுடைய பிறப்பு நமக்கு தருகிற மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, யோசிக்கணும். இன்னைக்கு நம்முடைய மனங்கள் கூட அப்படி ஆயிடுச்சான். இன்னைக்கு எளிமையாக இருக்கணும், நம்ம ரொம்ப உயர்த்தி வச்சுக்கூடாது. நம்மளை ரொம்ப ஓவரா பிகு பண்றீங்க பார்த்தீங்களா? பிகு அப்படி வார்த்தை யூஸ் பண்ணலாம். பசங்க
பிகினா என்ன தெரியுமா? பிகினா என்னது? ஓவரா சீன் போடுறது. நிறைய பேர்ல சீன், பயங்கர சீன் போடுவான். அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இன்னைக்கு அழகாக இந்த முதல் வாசகத்துல அது இயேசுடைய பிறப்பை மிக அழகாய் நானும் நீங்க நம்மை தாழ்த்தணும். கடவுள் வந்து வறியவர்களை தேடி சென்றார், கைம்பெண்களை தேடி சென்றார், பாவிகளோடு தான் உறவாடினார். பெரிய மறைநூல் அருணைகளையோ திருச்சட்ட அருணையோ பார்த்து அவர் வந்து போவே இல்லை. சாதாரண பிள்ளைகளை தூக்கி வச்சு கொண்டாடினார். தொழுநோயாளோடு உணவு ஏற்படுத்திக் கொண்டார், பாவிகளோடு உணவு அருந்தினார். இப்படி பைபிளை பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஆண்டவர் இயேசு தான் யார் சார்பாக இருக்கிறோம் என்றால், நான் சொன்னேன், சிறியது அழகானது, சிறியது சிங்காரமானது. the small is beautiful. நிறைய நேரங்கள்ல நாம பீக் 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 பெருசு பெருசுன்னு போயிட்டு இன்னைக்கு வாழ்வை தொலைத்து போகிறோம். நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய பிறப்பு தருகிற அற்புதமான செய்தி தான். எளிமையான உள்ளத்தோர், அந்த 3 ராஜாக்கள் சொல்றாங்க, அந்த 3 நாடுகளுடைய வாழ்க்கை அவங்களாம் சாதாரணமான ஆட்கள் தானா, நீங்க அதே மாதிரி பெரிய பணக்காரனா இல்லை. அப்ப இயேசுடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை பார்த்தீங்கன்னா அவரை யாரை மையப்படுத்தினா பெரிய விஷயங்கள் அல்ல, சாதாரண விஷயம். அப்ப இன்னைக்கு நீங்க நானும் யோசிச்சு பார்ப்போம். நான் சொன்ன முதல்ல தேவில் விளைபோர் அனைவருக்காகவே ஆண்டவர் அன்னை மரியாள் ஓடி சென்று உதவினா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யுங்க. இந்த கை செஞ்சீங்கன்னா இந்த கையில கிடைக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வாழ்வில நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பங்களிடும் சந்தோஷமான விஷயம். இந்த பூத்தம்பரம் வைத்த போது பல பேர் என்ன சொன்னாங்க, அவங்க அதை வாங்கி கொடுத்தாங்க, இதை வாங்கி கொடுத்தாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கள். அதான் எனக்கு சந்தோஷம். வசதியில 10 லட்சம் 50 லட்சம் சம்பாதிக்கலாம் கிடையாது, சாதாரணமானவர்கள். ஆனா அவங்களால வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ரேஷனையோ அல்லது ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு தேவையான பணத்தை கூட இதுதான் தேவையில் உணர்வோர் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு செய்து என்று நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கோம். இது ஒரு மிக சந்தோஷமான விஷயம். இதுதான் இயேசு விரும்புவர். நான் சொன்ன மாதிரி பெருசா நம்மளை பத்தி வெகுண்டு வச்சுக்காதீங்க. 2024 முடிய போகுது, 2025 வாழ்க்கை அப்படின்னு போயிடுச்சு. நம்ம இன்னும் நிறைய நேரங்கள் நம்ம தாழ்த்தணும். கடவுள் முன்பாக நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம மற்ற எல்லாரும் சமமாக நினைக்கணும். நிறைய நேரங்கள் நானே என்னை உயர்த்து, நான் தான் பெரிய ஆள், நான் எல்லாம் தெரிய இருந்துச்சேன், கொட்டி என்னை உட்காருப்பார் கடவுள். கொட்டி கொட்டி உட்கார், ரொம்ப ஓவர் சீனப்படாது. நீ நிறைய நிகழ்வு நடந்து கொண்டு அங்கே இன்னைக்கு நான் நினைக்கிறேன், சிறியது மற்றவங்க பார்வை சிறியதா இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு அது பெரியது. எனவே நீங்களும் நானும் கூட அப்படியான உள்ளத்தை வளர்த்துக் கொள்ள அருள் வேண்டுமோம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடும்.
மண்ணுலகிலே பிறக்க இருக்கிற பாலனேசுவை வரவேற்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான திருவிழத்தின் 4வது ஞாயிறில அருமையான இறை வார்த்தைகள் வழியாக நம்மோடு பேசி இறைவன் நமது உள்ளத்தின் தேவைகளை மன்றாட்டுகளை அவருடைய பார்த்து எடுத்து வைக்க நம்பிக்கையோடு நாம் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எம் அன்பு தந்தையே, இறைவா, உமது பிறப்பை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் எம் சமுதாயத்தில் வறுமையிலும் வருத்தத்திலும் வாடும் மக்களுக்கு எம்மாலான உதவிகளை செய்து அவர்களுக்கு அன்பும் ஆறுதலுமாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும் பேரன்பு செய்யும் தெய்வமே இறைவா, எம் இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியோர், சிறுவர் சிறுமியர் அனைவரும் கிறிஸ்துமஸ் விழாவை தூய உள்ளத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காத்து வழிநடத்தும் எம் இறைவா, ஆயர்கள், குருக்கள், திருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தியாளர்கள் இவர்கள் அனைவரும் தங்கள் இறைப்பணியில் எந்தவித தங்கு தடையுமின்றி அவர்கள் பணியை செய்திட உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவனே எம் இறைவா, இன்றைய காலகட்டங்களில் கைபேசி என்னும் இயந்திரத்துக்கு அடிமையாக்கப்பட்டுள்ளோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் அனைவரும் ஒருவர் அன்பு என்னும் சங்கிலியால் கட்டப்பட்ட இறை மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித ஜெபமாலை மாதா சேனையராகிய நாங்கள் மரியன்னையை போல் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே ஃப்ளூ, பலவிதமான உடல்நல குறைவுகள், காய்ச்சல்களால் அநேகர் இந்த சளி இரும்பலால பாதிக்கப்பட்டிருக்கிற வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அர்த்தமுள்ள விதத்திலே இந்த இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாட நம்முடைய உள்ளங்களை தயாரித்து எளிமை உள்ளத்தையும் தாழ்ச்சி உள்ளத்தையும் கொண்டு வாழ அருள் வேண்டும். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். உமது பிறப்பு விழாவிற்காக எங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் வழியாக எங்களை எல்லாம் வளமுறச் செய்பவரே, நாங்கள் இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி செயல்படுகின்றவர்களாக மாற வாழ எங்களுக்கு அருள் தருகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சும் என்றாடுகிறோம். அனைவரும் வருவோம் காணிக்கை பாட. வாழ்வின் வழிகளை வாழ்ந்த
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் புனித மரியாளின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை அவரே என்றும் புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை எங்களுக்கெல்லாம் சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோருடன் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இதனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டிருவை நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எம்பியராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய 22வது நாளை காணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காகும், ஜபூதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், நம்பிக்கையோடு கூட இந்த திருப்படியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பெண்களுக்காகவும் ஜெபிப்போம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி இருந்தோம் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருப்பகவுளில் ஏற்றெழும் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான மிருதமிக்க மரியாள் அருக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது பங்கின் பாதுகாப்பும் தந்தையுமான பொழுது அந்தோனியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உள்ளத்தராய் வாழ ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு நிறுத்தி நிதானமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் உறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கிழக்குமே நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, நம்முடைய பாதத்து அண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து
எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகலமே அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. வானளவு உயர்ந்த எருசலேமை தேர்ந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு மூலையிலே பெயர் தெரியாத பெத்லகேம் இடத்திலே குழந்தையாக பிறப்பதற்காக இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர். நீங்களும் நானும் கூட தாழ்ச்சி உள்ளத்தோடு எளிமை உள்ளத்தோடு வாழ்கிற போது நம்முடைய இதய குடிலில் பிறப்பதற்காக வர இருக்கிற ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இந்த ஏழை
திருவை காலத்துடைய 4வது ஞாயிறு நாளை தினம் காண்டி நகர் புனித ஜான் அருள் பணியாருடைய நினைவு. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக வருகிறது. வழக்கமாக நம்முடைய பங்குல செவ்வாய்க்கிழமை 3 திருப்பலி நடைபெறும். எனவே இந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணி திருப்பலியும் 11 மணி திருப்பலியும் நடைபெறும். மாலை திருப்பலி நடைபெறாது. ஏன் நடைபெறாது? அன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு? ஓகே, அன்று இரவு இயேசு கிறிஸ்துடைய திருவிழுப்பு பிறப்பு விழா திருப்பலியானது இருக்கிறது. எனவே அன்று சரியாக 11 மணிக்கு நமது ஆலயத்திலே நம்முடைய பாடகர் குடியினர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடுவார், கேரல்ஸ். அதை தொடர்ந்து 11:30 மணிக்கு நம்ம இயேசுடைய பிறப்பு விழா 2024ஆம் ஆண்டு உடைய இயேசுடைய பிறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். அதுக்கான நிறைய ஏற்பாடை செய்திருக்கும். வெளியில் ஒரு 1000க்கு மேற்பட்ட சேர்கள்லாம் போடுவோம். உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க நேரத்தோடு நிறைய ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வருவீங்க, இருந்தாலும் பரவாயில்லை, நேரத்தோடு குடும்பமாக இயேசுடைய பிறப்பு விழாவிற்கு உங்களை அந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு அன்று காலை 25ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலியானது காலை 7:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் 8:30 மணிக்கு தமிழின் திருப்பலி நடைபெறும். மாலையில் திருப்பலி எதுவும் நடைபெறாது. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஸ்தேவான் முதல் மறை சாட்சி விழா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா. 28ஆம் தேதி மாசெல்லா குழந்தைகள் விழா. அன்று காலை வழக்கம் போல திருப்பலி. இன்று மாலை பிள்ளைகளுக்கான சிறப்பு திருப்பலியும் அதை தொடர்ந்து பிள்ளைகளுக்கான சிறப்பு ஆசிரும் வழங்கப்படும். எனவே குழந்தைகளை அந்த மாலை நடைபெறுகிற திருப்பலியில் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுறோம். எனவே நான் முதலே அறிவித்தது போல இந்த பொன் விழா வெள்ளி விழா கொண்டாட தம்பதிகள் பேரை கொடுக்க சொன்னேன். 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொல்லாதீங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரமாக அனௌன்ஸ் பண்ணுறோம். அவை மிக விரைவாக பெயர் மற்றும் செல்போன் நம்பரை உதவி பதிலும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கடந்த வாரம் நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள் கிறிஸ்து பெருவிழாவை கிறிஸ்து விழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடி மகிழ்ந்தார்கள். எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருள் சகோதரிக்கும் மற்றும் அனைவருக்கும் அருள் சகோதரர்களுக்கு நம்ம பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும். எனவே பிள்ளைகளை தவறாது அனுப்பி வையுங்கள். கடந்த வாரம் நம்முடைய பங்குல மீண்டும் ஒரு மகிழ்வான நிகழ்வாக அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை நம்முடைய வின்சென்ட் சகோதரர்கள் 200 ஏழை எளியவர்களோடு அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்வாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதை எடுத்து செய்த நம்முடைய வின்சென்ட் சகோதரர்களுக்கும் பல நல்ல உள்ளங்கள் தாராளமாக உதவி செய்து அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற நம்ம பங்கு மக்கள் பாதி பேர் புனிதர்கள் ஆயிட்டீங்களோ எனக்கு பயமா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு செலை வச்சுலாம் இருக்கேன். அந்தோனியார் உசுறு மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க. நேற்றைய தினம் இதை நான் 1 மாத அளவாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். நிறைய செய்யணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் மகிழ்ந்து களி கூறி கொண்டு இருக்கிறேன். ஆனா முக்கியமானது எது, முதன்மையானது எது, அதை செய்ய நீங்க நிறைய பேர் தவறிட்டீங்க. எனக்கு தெரியல, என்ன காரணம் தெரியல. நான் இதற்காக ரொம்ப கடினப்பட்டு, உங்களுக்கு தெரியும், நேற்று நிறைய பங்குல சாமியார்களை பிடிக்கவே முடியல. ஏன்னா நிறைய பங்கு நேற்று தியானம் வச்சிருக்காங்க. 10 குருக்களை நாங்கள் அழைத்து வந்தோம். எவ்வளவு அழகான ஒரு தியான சிந்தனை தந்தை கொடுத்தாங்க. இந்த ஆலயம் அப்படி நிரம்பி வழிந்தது, உட்காரத்துக்கு இடமே இல்லை. முதல் முறையாக நான் பார்த்து வருத்தம் முற்றது மதுரை வாயில் ஆலயத்தை பற்றி. ஜனமே இல்லை. தம்பி தான் பார்த்து அவன் போட்டுறாது, மானம் போட போகுது. கோயில கூட்டமே இல்லை. தெரியல, மேபி ஷாப்பிங் போயிருங்களா எனக்கு தெரியல. வீட்டில் பலகாரம் சொல்ல ஆரம்பிச்சிங்களா? சில பேர் சொன்னா பாட்டு போட்டி அன்பியத்துக்கு பாட்டு போட்டி எல்லாம் பிராக்டிஸ். அதை விட மேலானது இதுதான். இந்த டெக்கரேஷன் நீங்க பார்க்கலாம், வெளியே லைட்டு கிரிப்பு ட்ரீ அதெல்லாம் நமக்கு வேணும். ஆனா அதை விட முக்கியமானது இதுதான். இங்கதான் முக்கியம். ஏன்னா நீங்க திருப்பி இன்னொரு முறை போய் பாவசம் பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. திருப்பி நானும் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு 10 அருள் தந்திரை மாலை 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருந்தாங்க. அவை குறைந்த நபர் தான் வந்தாங்க. வருத்தமான விஷயம்னா அனைவருமாக செய்திருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுதான் சொல்லுது. ஏன்னா இப்படியான வாய்ப்புகள் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. இதோட நீங்க அனைவரும் வெயிட் பண்ணுவீங்க. எப்போ வெயிட் பண்ணுவீங்க சொல்லுங்க?
தவக்கால தியானம் 4 மாசம். சரியா, அப்புறம் பண்ணுங்க. அங்கவே நான் மீண்டுமாக காலையில் ஃபர்ஸ்ட் மாதம் ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக தான் பேசினேன். பட் இந்த மாதத்தில் கொஞ்சம் தான் பேசினா இப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற போது பயன்படுத்தி கொள்ளணும். எனவே நிறைய பேர் நான் சொன்ன எதை முக்கியம் என்பதை நம்ம பல நேரங்கள் அறிந்து கொள்ளாமல் போதாதான் நமக்கு முக்கியமானது முக்கியமெல்லாம் போயிடுச்சு. முக்கியம் இல்லாதெல்லாம் போய் தேடுறீங்க, முக்கியமானதை விட்டீங்க. ஆகவே மீண்டுமாக தெரில. அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே என்னால் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு சந்தோஷம், பண்ணாதவங்க எப்படியாவது பாவசம் பண்ணி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். நாம பங்குல இந்த திருவரை காலத்தை துவங்கிய போது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் அப்படி ஒரு பட்ட மரத்தை வைத்தேன். அது பூத்த மரமாக மாற வேண்டும் சொல்லி ஒரு 55 பேர் அதை எழுதி போட்டு அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு பக்கம் மிகுந்த சந்தோஷம். நான் மீண்டும் சொன்னேன், நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃபாதர் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இது கொடுத்தாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, அல்லது எனக்கு ரேஷன் இந்த ப்ரொவிஷன் அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தாங்க. சில பேர் நிறைய பைசா கொடுத்தாங்க, அல்லது மேபி ஃபீஸ் கட்டினாங்க. நிறைய பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கே ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்தலாம் நினைக்கிறேன். யார் இவர்கள் அப்படி யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு நான் வச்ச பிரசங்கம் தான் தேவையில் உணர்வர்கள். கொடுத்தவங்க ஒன்றும் பெரிய பணக்காரலாம் இல்லை. எனக்கு தெரியும் இவங்க யாரால எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். கொடுத்தவங்க பெரிய வசதியெல்லாம் இல்லை, பெரிய போலீஸ்லாம் கிடையாது. அவங்களும் சாதாரணமான உழைப்பாளி தான். ஆனால் அவங்க இருக்கிறதுல அதை தேவையில் உணர்வர்கள் யார் இதை எடுத்து போட்டவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறதான். நம்ம விட நான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் வசதி, கொஞ்சம் அவங்க என்னோட வசதி கொஞ்சம் நலிந்தவர்களாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி அவளுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எடுத்தவங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, உதவி செய்தாங்க. இன்னும் நிறைய பேர் எடுத்தவங்க போய் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, ஃபோனும் பண்ணல. ஃபோன் வரல ஃபாதர், ஃபோன் வரல, வெயிட் பண்ணி கொண்டு ஏசு வராரோ இல்லையோ கிருபல அவங்க வரவே இல்லையே, யாரு நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் வரல, ஃபோன் வந்தா உங்களுக்கு எல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. எது? ஃபோன் கால். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ குளிந்துரும். தயவுசெய்து நான் மீண்டுமாக சொல்வது, அந்த கார்டு எடுத்தவங்க சில பேர் தெரியாம இருக்கலாம், நான் சொன்ன பிஸியா இருக்கலாம், நீங்க மறந்து போயிருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நிறைய பேர் கொடுத்தா நான் ஃபோன் பண்ணி வெடிக்கல, என்னங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில பேர் கொடுத்தா நானே ஃபோன் பண்ணி அந்த அன்பிய பொறுப்பாளர் வழியாக அவங்களுக்கு கூப்பிட்டு காசுலாம் கொடுத்துட்டேன். மீண்டுமாக சில பல பேருக்கு இன்னும் அது போய் சேரலை. நான் இன்னைக்கு காலை சொன்னவனே ரெண்டு பேர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, ஃபாதர் நான் கொடுக்குறேன், இன்னைக்கு கொடுத்துறேன் ஃபாதர் அப்படின்னு. ஏன்னா இந்த 2 நாள் தான் இருக்குது. அப்படி எடுத்தவங்க யாராவது மறந்துட்டீங்க அல்லது உங்களால் முடியல உதவினா தயவு செய்து பாருங்க, நாங்கள் ரெடி பண்ண அவங்க யாருக்காவது அந்த உதவியில் இருப்பவர்கள் நாங்கள் உதவி. ஆனால் எனக்கு தெரியாது யாரு வாங்கல, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாலும் தெரியும், யாரும் உதவி செய்ய தெரியல. ஆகவே நான் மீண்டுமாக அந்த கார்டு எடுத்துவங்க உங்களால முடியல அப்படின்னா சப்போஸ் விட்டுடலாம், ஏன்ட்டு சொல்லுங்க தயவுசெய்து அதை எடுத்தேன் நான் முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, இங்க பேஸ் பண்ண சொன்ன போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி உங்களால் முடியும் அப்படின்னா இன்னும் 2 days இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கு இருக்கு. எனவே தயவு செய்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் நமக்கான இந்த கிறிஸ்துமஸ்க்கான கவர்கள் கொடுத்தோம், சில அன்பியங்கள் கொடுத்துட்டாங்க, இன்னும் பல அன்பிகள் கொடுக்கல. எனவே மிக விரைவாக நம்முடைய உதவி பகுதியிலும் அந்த கவர்களுக்குரிய பணத்தை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவரை கூட நாம் அறிவித்தது போல ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அன்பியலுக்கான கிறிஸ்துமஸ் பாடல் போட்டி மொத்தம் 17 அன்பியங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த போட்டி ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருப்படி முடிந்த உடனே வெளியிலிருந்து நமக்கான ஜட்ஜஸ் வராங்க. ஒரே ஒரு பாடம் தான் பாட சொல்லிங்க, தெரியுதா? ராகம், தாளம், கிரியேட்டிவிட்டி. எவ்வளவு கூட்டத்தை கூட்டு வந்தீங்க சொல்லாதீங்க, ஃபாதர் அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டார் அப்படின்னா நான் கொடுக்க போறதில்ல, மற்றவங்க தான் கொடுப்பாங்க. எனவே திருப்படி முடிந்தவுடன் லாட் எடுக்கப்படும். அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு இருப்பாங்க. தயவுசெய்து லாட் எடுத்துருங்க. யார் முதல்ல பணம், 2வது பணம், 3வது பணம் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 minutes டைம் எடுத்துக்கலாம். ஒரு 9:45 மணிக்கு நாம இங்க பாடல் போட்டி ஆனது நடைபெறும். எனவே நான் சொன்ன மாதிரி இது அனைவருமாக இணைந்து இந்த போட்டி பொறாமலாம் இல்லை, சரியா? ஜட்ஜ்மெண்ட், நீதிபதியுடைய தீர்ப்பு இறுதியானது. அதனால நீங்க நல்லா பண்ணா உங்களுக்கு பரிசு, இல்லை நல்லா பண்ணலாம் பரிசு இல்லை. அதனால ஃபாதர் தான் அந்த அன்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா பின்னாடி உட்கார போறோம் இன்னைக்கு. பார்ப்போம். எனவே போட்டியில் கலந்து கொள்வர் மட்டுமல்ல, மற்றவர்கள் கூட இந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்த அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நம்மளுக்கான இந்த அடுத்த ஆண்டிற்கான விவிலியத்தின் அன்றாட திருவசனங்கள் அடங்கிய வார்த்தையில் வாழ்வு ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்து கொடுத்த பொழுது ஜெபமாலை மாதா பரிசு சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம நிறைய பேர் நிறைய உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நானே கூட எனக்கு கூட நேற்று 59 வந்தார். எனக்கு தெரியல, ஒரு 3 பாக்ஸ் ரைட்டு போயிட்டேன். திறந்து பார்த்தா ஒரே சாரி, பெட்ஷீட், அதுக்கப்புறமா அந்த லுங்கிலா இருந்தது. நேற்று தினம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அன்னை தெரேசா சபையை சேர்ந்த அருள் சகோதரிகள் காஞ்சிபுரம். நான் சொன்னேன், ஒரு நாள் பிரசங்கம் சொன்னேன்.
அவன் சொன்னான், ஃபாதர் எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, உங்களால் முடியுமா கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம், பட் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர் வந்து தான் கேட்டாங்க, பெட்ஷீட்டு என்கிட்ட இருக்கு, புடவை என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துட்றேன். அந்த சோப்பு ஒருத்தர் தரேன்னு சொல்லிட்டாங்க, துணி துவைக்கிற சோப்பு. அப்புறமா அவங்க வரையும் 100 பேஷண்ட் இருக்காங்க, எம்ஆர் பேஷண்ட், எல்லாம் வாய் சொல்லு ஊட்டின்னு படி. நான் சொன்னல, ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறவர்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சோப்பு கேட்டிருக்காங்க, குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு தரான்னு சொல்லிட்டாரு ஜேஸ் ஆண்டனி. அவே சோப்பு, குளிக்கிற சோப்பு வேணா கொடுக்கலாம். ஆயில் கேட்குறாங்க, நீங்க விருப்பம் இல்லை, திருப்பி இதை வந்து உங்களுக்கு வற்புறுத்தல தெரியுப்பா, என்ன ஃபாதர் சும்மா நிறைய கேட்டுன்னு இருக்கீங்க, எனக்கு இல்லை, இது ஒரு நல்ல உதவி, நாளை தினம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆயில், சமையல் ஆயில், எந்த ஆயிலாம் பரவாயில்ல, இந்த ரூமை திறந்து வைக்கிறேன், முதல் ரூம் என் பக்கத்து ரூமில் திறந்து வைக்கிறேன், விருப்பம் நீ வச்சுட்டு போயிடுங்க, யாரும் வச்சாலும் சரி, என்கிட்ட கொடுக்கணும் அவசியம், நீங்களே வச்சிடலாம். ஆயில், பாய் கேட்குறாங்க, பாய் படுக்கிற பாய், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. முடிந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள், நீங்க என்ன கொடுக்கணும் அவசியம் இல்லை, திரும்பி சொல்றேன், அந்த ரூம்ல வச்சுட்டு போயிடுங்க. நாளை தினம் அவங்க வருவாங்க, அவர்களுக்கு நம்ம அதை கொடுத்து நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். ஜெபமாலை மாதா தூய ஜெபமாலை அன்னையின் என்ற பெயர் கத்தோலிக்க திருச்சபையின் பக்தி முயற்சிகள் ஒன்றாகிய ஜெபமாலையின் தாய் என்ற அடிப்படையில் அன்னை மரியா வழங்கப்படுகின்ற பெயராகும். அத்தாயின் திருவிழா அக்டோபர் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 1913ஆம் ஆண்டு போர்ச்சுகல் கல்லில் பாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை மரியா தன்னை ஜெபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார். மற்றும் லூர்து நகரில் 1858ஆம் ஆண்டு 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த போது அவர்களுக்கு ஜெபம் செய்யவும் ஜெபமாலை சொல்லவும் கற்றுக் கொடுத்தார்கள். 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஹிரோஷிமா நகரில் குண்டு வீசியது. இதன் விளைவாக 1 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த நம் அன்னையின் ஆலயமும் அதில் இருந்தவர்களும் இந்த குண்டு வீச்சில் இருந்து தப்பித்தனர். அதற்கு காரணம் தினமும் ஜெபமாலை சொல்லும் வழக்கமே எங்களை காப்பாற்றி இருக்கிறது என்று ஜெபமாலை அன்னைக்கு சான்று பகர்ந்தனர். டோம்னிக் என்று அழைக்கப்படும் சாமிநாதர் என்பவருக்கு ஜெபமாலை அன்னை காட்சி தந்து ஜெபமாலை அவரிடம் கொடுத்து, இதை எப்போதும் உன்னிடம் வைத்திரு, உன் பகைவர்களால் உனக்கு ஒரு தீமை வராது என்று சொல்லி மறைந்தார். அக்டோபர் மாதமும் ஜெபமாலை அன்னையின் மாதமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மரியே வாழ்க. ஜெபமாலை அன்னையே உட்கார்ந்திருக்க பார்த்திருப்பீங்க. குரு நமது மண்ணின் மைந்தர், அவர் வந்து சலீசிய சபையில் படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 2ஆம் ஆண்டு மையியல், எங்கப்பா ஏலகிரியா, ஏற்காடுல படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு இருக்க நிறைய ஆண்டுகள் இருக்கிறது. எனவே இந்த விடுமுறையை நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிற அருள் சகோதரர் குரு அவருடைய ஒரு பலத்தை ஒரு கரபடி கொடுத்து நம்முடைய பங்கிற்கு வரவேற்போம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இளமல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். மீன் பலிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. பாடும் இந்த
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.